Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான அதே போல ஈஸியான ஒரு தொழில் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து பாத்தீங்க அப்படினா கம்பெனி கான்ட்ராக்ட் மூலமாவே நம்ம நிறைய earn பண்ண முடியும். சோ நம்மளோட வேலை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். நம்ம கிட்ட நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது ஒரே ஒரு முறை மட்டும் முதலீடு செஞ்சா போதும் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் அப்படின்றது இந்த தொழில இருந்து எடுக்க முடியும். சோ இவ்ளோ அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படினா இப்போ கரண்டா இதுக்கு டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா ஆயிட்டு இருக்கு. இது ஏன் டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்ற ரீசனும் நான் சொல்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். சோ கான்செப்ட் குள்ள போயிடலாம். ஃபுட் பேக்கிங், அதாவது நார்மலா பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் பேன் பண்ணதுனால இந்த மாதிரி டப்பாக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ரீயூசபிள் ரீசைக்கிளபிள் டப்பாங்க. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட் ஆஃப் பிளாஸ்டிக் தான், ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ண முடியும். அந்த மாதிரி டப்பாக்கள் ஹோட்டல்ஸ்ல, ரெஸ்டாரண்ட்ஸ்ல, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ல எல்லாம் கொடுக்குற கண்டெய்னர்ஸ். நிறைய கண்டெய்னர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய பேரு வந்து மேல வந்து பிரிண்ட் ஆகி இருக்கும். அந்த மாதிரி பேரு பிரிண்ட் பண்ற சர்வீஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு பிசினஸா உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நிறைய பேர் பிளாங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிராண்டிங்கே வந்து ஏதோ ஒரு கவரோ, ஒரு கர்ச்சிஃபோ, ஒரு டிஷ்யூ பேப்பரோ, ஏதாவது ஒரு மோட்ல நம்மளோட பிராண்டிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணுவாங்க. அவங்க வந்து ஒன் டைம் செலவு பண்ற பிராண்டிங்க்கு, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரியே கிடைச்சிடும் இந்த டப்பாக்கள். ஏன்னா நம்ம வீட்டுங்கள் நார்மலா இந்தியன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே அதை உடஞ்சி கிழிஞ்சு போற வரைக்கும் தூக்கி போட மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுங்கள்ல யூஸ் பண்ற நார்மல் துணி, அந்த துணி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது நம்ம போடல அப்படின்னா திருப்பி அதை வந்து கிச்சன் வேஸ்டா யூஸ் பண்ணுவோம், கால் மீதியா யூஸ் பண்ணுவோம், மேட்டா யூஸ் பண்ணுவோம், அழுக்கு கிளீன் பண்ண யூஸ் பண்ணுவோம், பைக்கை துடைக்க யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அது எதுக்குமே லாகி இல்லை அப்படின்னா தான் அதை நம்ம தூக்கி போடுவோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ். நம்ம வீட்டுங்கள்ல ஹோட்டல்ஸ்ல இருந்து ஃபுட் வாங்கிட்டு வந்து மிச்சம் மீந்து போயிடுச்சு, நம்ம அந்த டப்பாங்களை ஏதாச்சும் எடுத்து வைக்கணும்னா அதுக்காக பயன்படுத்தும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டப்பாக்களை நம்ம ஃபிஷ் எதனா எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஃப்ரீசர்ஸ்ல அந்த மாதிரி பயன்படுத்தும். யாருக்காவது ஃபுட் இதுல வச்சு கொடுக்கணும், பேக் பண்ணி கொஞ்சம் நல்லாவே இருக்கு டப்பா பாக்கணும்னா அதுக்காக இதை பயன்படுத்தும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்காகவும் அந்த டப்பா உடையிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து தப்பு கிடையாது. யூசேஜ் பண்றது ஒரு பொருள் வந்து எண்ட் யூஸ் வரைக்கும் பண்றது ஒரு குட் ஹேபிட் தான், அது வேஸ்டேஜ் பண்ணாம. அப்போ எல்லா வாட்டியும் யூஸ் பண்ணும் போதும் பிராண்டிங் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அதுல. ஸோ பிளெயின் கண்டெய்னர்ஸா பல்கா வந்து ஹோல்சேல்ல நிறைய இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு அளவுக்கு ரேஞ்ச் ஆஃப் இருக்கிற ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 200 சாப்பாடு 300 சாப்பாடு போகும். அந்த மாதிரி இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் வந்து நார்மலா வந்து இந்த பிளெயினா வந்து இந்த பாரிஸ் கார்னர்லாம் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கே டப்பாக்கள் வந்து கண்டெய்னர்ஸ் வச்சிருப்பாங்க. 5 kg 10 kg மொத்தமா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பிரிண்டிங்ஸ் அதில் இருக்காது. ஸோ உங்களுடைய கம்பெனியோட நேமோ, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் நேமோ அதில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியும். ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸுங்க. இதுக்கு மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த மிஷினோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுட் கண்டெய்னரை பொறுத்த அளவுக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிண்டிங் அப்படின்றதுக்கு என்ன தேவைன்னா கலர் தேவை நமக்கு. ஸோ பிரிண்டிங் டபுள் கலர், சிங்கிள் கலர், அதுதான் மேஜரான ரா மெட்டீரியல் நமக்கு தேவையானது. இன்னொன்று மிஷின். ஸோ ஃபுட் கண்டெய்னர் ஃபில்டர் ரவுண்ட் பிரிண்டிங் மிஷின், இதுதான் இதோட பேரு. செமி ஆட்டோமேட்டிக், சிங்கிள் ஃபேஸ். ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். நம்ம வீடுகளில் ஒரு 10க்கு 10 ஸ்பேஸ் இருந்தாலே, ஒரு கார்னர்ல நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் சோஃபா போடுற இடம் இருந்தாலே நம்ம வந்து இந்த மிஷினை வச்சு ஆப்ரேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஜாப் ஒர்க் மூலயமா இதுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறது தான் பெனிஃபிட், அட்வான்டேஜ். மிஷின் பொறுத்தளவுக்கு 30,000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்டிங் இருக்குங்க. 2 லட்சம் ரூபா வரைக்கும் அட்வான்ஸ் டைப் மிஷின்ஸ் இருக்கு. இந்த மிஷினை பொறுத்த அளவுக்கு நமக்கு சிங்கிள் கலர், டபுள் கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைனர் வந்து எம்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னும் நீங்கள் இன்டெப்த்தாக போக போக அந்த மிஷினுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் இங்க் அப்படின்னு இருக்கும். அது கண்டெய்னரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கான இங்க் இருக்கும். ஒரு சில கண்டெய்னர்ஸ் வீட்டில் நம்ம வாங்கி பார்ப்போம். அந்த கண்டெய்னர் வாங்கிட்டு வரும்போதே அந்த எழுத்துக்கள் வந்து அலைய ஆரம்பிச்சிட்டு இருக்கும். ஒரு வாட்டி வாஷ்க்கு போட்டாலே அந்த கண்டெய்னர் வந்து அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக ஆகிட்டு இருக்கும் நமக்கு. ஆனால் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா டப்பாவே உடஞ்சா கூட அந்த இங்க் வந்து அதுலேருந்து போகாத இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து குவாலிட்டி இருக்குது, கிரேட் வைஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் பிரிண்டிங்கோட காஸ்டிங்கும் இருக்கும். அதே போல் டபுள் கலருக்கு ஒரு காஸ்ட், சிங்கிள் கலருக்கு ஒரு காஸ்ட், பிரைட் கலருக்கு ஒரு காஸ்ட், கான்ட்ராஸ்ட் கலருக்கு ஒரு காஸ்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். ரொம்ப மைல்டான டிஃப்ரென்ஸ் தான் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் டபுள் கலர்ஸ் இருக்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் லைஃப் வந்து நல்லா, கொஞ்சம் லைஃப் ஸ்ட்ராங்காக ஒரு நம்ம யூஸ் பண்ணதுலேருந்து ஒரு 2 months வரைக்கும் 3 months வரைக்கும் வந்து கலர் போகாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்.
மேன் பவர் வந்து ஒரு 2 பேராவது இதுக்கு தேவை. நாட் ஓன்லி நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் வாங்கி சாப்பிட்ற ஃபுட்ஸ்க்கு மட்டும் பிரிண்டிங்ட்டு இல்லைங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் கப்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, யோகர்ட் கப்பு, ஐஸ்கிரீம் கப்பு, பால்கோவா, இந்த ஸ்வீட்ஸ் கப்பு, ஸ்வீட் ஷாப்ஸில் பேக்கரிஸ்லலாம் அவங்க வந்து நமக்கு வந்து டப்பாக்களில் அடைச்ச குலோப் ஜாமுன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸுமே நம்மளால் இந்த மிஷினை வச்சு பிரிண்டிங் அப்படின்றத பண்ண முடியும். இதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் சின்ன இடங்கள்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர்ஸ் ஜாப் ஒர்க்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும்போது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, மிஷின்ஸ் போடுறதுக்கு, லேபர் ஒர்க் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் தான் வந்து இதை பண்ணுறது. ஸோ மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நம்ம எதுவுமே தயாரித்து வெளியே விற்க போகிறது கிடையாது. இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படுறத நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். அப்போது நம்ம என்ன ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்றத வெளியே தெரிஞ்சாதான் அவங்க நமக்கு ஆர்டரே கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AKY அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்வீட்ஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சாதான் அவங்க ஸ்வீட்ஸ் பேக் பண்ணுற அந்த டப்பாவை நமக்கு ஆர்டராக வந்து கொடுப்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸில். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எதுலலாம் வந்து அந்த மிஷினில் பண்ண முடியும்னா, காப்பர், அதுக்கப்புறம் அலுமினியம், பேப்பர், ஸ்டீல், பிளாஸ்டிக், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ்லையும் வந்து நம்மளால் வந்து பிரிண்ட் அப்படின்றத பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 100 ml-லேருந்து 1000 ml வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். 5 liters பக்கெட்ஸ். நார்மலாக கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி இப்போ கொடுக்குறாங்க, நிறைய இடத்துல பக்கெட்டாகவே வாங்கிடுறாங்க. இதுக்கு முன்னாடி பக்கெட் பிரியாணினா வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது, எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்றது அந்த கான்செப்ட் வந்தது. இப்போது ஆல்மோஸ்ட் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் நார்மல் பிரியாணிஸ் பார்சல்ஸும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பக்கெட் பிரியாணி அப்படின்றதையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறாங்க. ஸோ 5 liters பக்கெட் அதுவும் வந்து பிரிண்டபிள் பண்ண முடியும். அதே போல் கெமிக்கல் கண்டெய்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு அந்த மாதிரி கெமிக்கல் கண்டெய்னர்ஸு, சோப் வாட்டர்ஸு, நம்ம சர்ஃப் போடுற டப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பிரிண்ட் பண்ணி வரக்கூடிய டப்பாக்கள், அப்புறம் ஆயில் இண்டஸ்ட்ரி எண்ணெய் கேனுங்க இருக்குது பார்த்தீங்களா. நார்மலாக நம்ம வந்துட்டு சமைக்கிற எண்ணெய் கேன் சொல்ல நான், உங்களுக்கு இன்ஜின் ஆயில்ஸ்லாம் வரக்கூடிய டப்பா, அந்த டப்பா, கிரீஸ் டப்பா, இந்த மாதிரி டப்பாங்களில் பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மெடிக்கல் கண்டெய்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸ்லையும் சைஸ் வாரியாக நம்மளால் 100 ml-லேருந்து 1000 ml வரைக்கும் இருக்கிறத வந்து உங்களுக்கு பண்ண முடியும் எம்எல் கணக்கில். அதே போல் சின்ன சின்ன பக்கெட்ஸ் இருக்குது பாருங்கள், 5 liters பக்கெட்ஸ், அந்த மாதிரியான பக்கெட்ஸ் பண்ண முடியும். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு இதில் ஒரு 2 கம்பெனி ஆர்டர் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ரெகுலரான இன்கமாக ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் சாலிடாக இதில் earn பண்ண முடியுங்க. வெறும் ஒரு முறை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிஷின் வாங்கிட்டு ஸ்க்ரீன் பிரிண்டிங் இங்க், அந்த இங்க் இருந்தாலே போதும், உங்களால் ஈஸியாக இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட முடியும். அவ்வளோதான் இதோடைய ரா மெட்டீரியலே தேவை. கம்பெனி ஆர்டர்ஸ் ஆனால் எப்படி எடுக்கிறது, மார்க்கெட்டிங் தான் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்வீட் ஷாப்ஸு, பேக்கரி, ரெஸ்டாரண்ட்ஸு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஷாப்ஸில் அவங்களுக்குன்னு ஒரு வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அந்த வெரைட்டிஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கு பாக்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தேவை, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்வீட் ஷாப்ஸில் மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னு குலோப் ஜாமுன் 2 குலோப் ஜாமுன் வச்சு வைப்பாங்க, 4 ரசகுல்லா வச்சு வைப்பாங்க, ரசமுலாய் வச்சு கண்டெய்னர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்வீட் ஷாப்ஸில் பண்ணக்கூடிய பேக்கிங்ஸ் நீங்கள் பண்ணலாம் ஆர்டர்ஸ். பேக்கரிஸ் அதை தவிர்த்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, பிரியாணி கடைகளில் நிறையவே மூவ்மெண்ட் ஆகுங்க. பிரியாணி கடை, ஃப்ரைட் ரைஸ் கடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோட் சைட் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஐஸ்கிரீம் ஷாப்ஸில் பண்ணலாம் நீங்கள். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு பெயிண்ட் பக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் மார்க்கெட்டிங் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஆயில் கண்டெய்னர்ஸ், அதே போல் இன்ஜின் ஆயில், இந்த மாதிரி எல்லா இடத்துங்கள்லையுமே இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட பிரிண்டிங் தான் நம்ம பண்ண போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஆட்கள் தெரியும், இல்லை ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி பிரிண்டிங் ஆர்டர்ஸ் கொடுப்பீங்களான்னு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி தோணாத கூட இருக்கலாம் இல்லைங்களா. இப்போ ப்ளெயினாக கூட நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாகவே தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ப்ளெயினாக சப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ்அப் மாதிரி, இந்த மாதிரி வந்து உங்களோட பிராண்ட் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து பிராண்டிங் போட்டு பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 1000 கண்டெய்னர்ஸ் கிட்ட அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஒரு 5000 rupees மேலே அவங்களுக்கு போகாது. ஆனால் அந்த 1000
பீப்புளை நம்ம ரீச் பண்ணோன்னா ஒரு மார்க்கெட்டிங் அவங்களுக்கு எவ்வளோ வந்து காஸ்டிங் தேவைப்படும், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும், அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் எடுங்க. ஆர்டர்ஸ் வருது உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்குன்னா ஜஸ்ட் இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சைட்லேருந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. பிஸ்னஸோட ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்களால் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும், இதுதான் மிஷினரிஸ், இதுதான் மிஷினரியோட காஸ்ட். இப்போ மிஷின் வாங்குற இடத்துல 1 day ட்ரைனிங் நமக்கு இதுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பிஸ்னஸ் சைடு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஆர்டருக்கு போங்க. ஆர்டரும் ஓகே நமக்கு கூட கிடைக்க ரெடியாக இருக்குது அப்படின்னும் போது அப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக வாங்கி லான்ச் பண்ணி நீங்கள் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.